திருப்பதி பிரம்மோற்சவத்துக்கு போயிருக்கீங்களா? திருப்பதினாலே கூட்டம். அதுவும் பிரம்மோற்சவம் கேட்கவே வேணாம். அதான் டிவிலயே பார்க்குறோமே கூட்டத்தன்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. டிவி சேனல்ஸ்ல மெயின் உற்சவத்தை மட்டும்தான் காட்டுறாங்க. அத பார்க்குற நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்காது. பயம்தான் வரும். அதனால இந்த வீடியோல பிரம்மோற்சவம் டைம்ல திருப்பதி மலை மேல கூட்டம் எப்படி இருக்கும், டிராஃபிக் எப்படி இருக்கும், நாம எப்ப போனா என்னெல்லாம் செஞ்சா கஷ்டப்படாம நாம டிவியில பாக்குற பிரம்மோற்சவத்தை நேர்ல பார்த்து என்ஜாய் பண்ண முடியும்னு ஃபுல்லா சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம பிரம்மோற்சவம் டைம்ல மட்டுமே நடக்கிற ஃப்ளவர் எக்ஸிபிஷனும் ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இயர் பிரம்மோற்சவத்துக்கு திருப்பதிக்கு போயிட்டு வந்து என்கிட்ட சொல்லுவீங்க பாருங்க. வாங்க இப்ப போகலாம். வெல்கம் டு மை சேனல் டிராவல் வித் விவி. நான் விஜயா. நாங்க பெங்களூர்ல இருந்து பிரம்மோற்சவம் பாக்குறதுக்காக அக்டோபர் 1ஆம் தேதி ஆயுத பூஜை அன்னைக்கு திருப்பதிக்கு போனோம். மெயின் தரிசனத்துக்கு டிக்கெட்லாம் இல்லை. ஜஸ்ட் போய் அந்த பிரம்மோற்சவத்தோட பிரம்மாண்டங்களை பார்த்துட்டு உற்சவமூர்த்தியை வெளியில இருந்து தரிசனம் பண்ணிட்டு வர்றது மட்டும்தான் பிளான். ஜஸ்ட் ஒன் டே ட்ரிப். ஸ்டே கூட பண்ணல. நாங்க வீட்ல இருந்து காலையில 7:30 மணிக்கு கிளம்பினோம். திருப்பதி மலையேற செக் போஸ்ட்டுக்கு போய் சேர்றப்ப டைம் 1:10 ஆயிடுச்சு. போற வழியிலேயே லஞ்சும் முடிச்சிட்டோம். மேல போய் சாப்பிட்றதுக்காகலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் பாருங்க. அதனால வர்ற வழியிலேயே லஞ்ச் முடிச்சுட்டு வந்துட்டோம். அலிபிரி செக் போஸ்ட்ல எப்பவுமே செம கூட்டம் இருக்கும். அன்னைக்கு இன்னும் சூப்பரா இருக்கும்னு நினைச்சு பயந்தோம். பட் அதிசயமா ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு. இவ்வளோ ஃப்ரீயா இருந்து பார்த்ததே இல்லை. எங்களுக்கு ஒன் டே ட்ரிப்புங்கிறதுனால லக்கேஜ் எதுவுமே இல்லை. ஆனாலும் ஹேண்ட்பேக், ஹேண்ட் லக்கேஜ் எது இருந்தாலும் ஸ்கேன் பண்ணணும். நான் போய் என் ஹேண்ட்பேக்கை ஸ்கேன் பண்ணிட்டேன். ஒரு டிடிடி அஃபிஷியல் வந்து ஒவ்வொரு காரையும் தரோவா செக் பண்ணுவாங்க. வெங்கடேஷ் கார் செக்கிங் முடிச்சுட்டு வந்ததும் நானும் ஏறிக்கிட்டேன். கீழே நாம கிராஸ் பண்ற டைமும் போட்டு டோல் கலெக்ட் பண்ணுவாங்க. மேலே ரீச் ஆகிற இடத்துல கரெக்ட் டைம்ல ரீச் ஆயிட்டோமான்னு செக் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரம் முன்ன பின்ன இருந்தா எதுவும் கேட்க மாட்டாங்க. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்தா நடுவுல எங்க போனோம்னு விசாரிப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால அப்படி. இது பிரம்மோற்சவம் டைம்ல மட்டும் இல்லை, வருஷம் பூரா இதே ப்ராசஸ் தான். உங்க டிராவல் பிளான்ல இந்த செக் போஸ்ட் வெயிட்டிங் டைமும் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த டோலும் ஃபாஸ்டேக்ல வந்துடுச்சு. பட் ஆனுவல் பாஸ்ல வராதுங்க. அது நேஷனல் ஹைவேஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஸோ நம்ம எப்படியும் ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கணும். அதெல்லாம் சரி, பிரம்மோற்சவம்னா என்னன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அது ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்னு குவிக்கா மலையேறுற நேரத்துல பாத்துடலாம். திருப்பதியில இருந்து திருமலைக்கு போக 1/2 மணி நேரம் ஆயிடும். பிரம்மோற்சவம்னா திருமலையில வருஷத்துக்கு ஒரு தடவை நவராத்திரி சமயத்துல நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான உற்சவம். இத புரட்டாசி பிரம்மோற்சவம்னு கூட சொல்றோம். பிரம்மன்னா பிரம்மாண்டம், உற்சவம்னா திருவிழா. சோ பிரம்மோற்சவம்னா பெரிய பிரம்மாண்டமான திருவிழா. இது 9 நாட்கள் நடக்குது. அந்த 9 டேஸும் பெருமாள் உற்சவமூர்த்தியா 4 மாட வீதிகளையும் காலை மாலை 2 நேரமும் வலம் வர்றாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனம். காலையில ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணு. சிம்ம வாகனம், யானை வாகனம், குதிரை வாகனம், சூரிய பிரபை, சந்திர பிரபைன்னு சொல்ல மறந்துட்டேனே, பெருமாளோட முக்கியமான வாகனம் கருட வாகனம். ஒவ்வொரு நேரமும் ஒரு வாகனம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு கோலாகலமா நடக்குது இந்த ஊர்வலம். 9 டேஸும் நான் ஸ்டாப் செலிப்ரேஷன்ஸ். நான் அடிக்கடி என் வீடியோஸ்ல சொல்ற மாதிரி இந்தியா முழுக்க பல மாநிலங்கள், பல கலைகள், பல கலாச்சாரங்கள் இருக்கு இல்லைங்களா? அதையெல்லாம் நாம இந்த பிரம்மோற்சவத்திலையும் பார்க்க முடியும். அதாவது ஒவ்வொரு மாநிலத்தையும் ரெப்ரசன்ட் செஞ்சு அவங்க ஊர் கலாச்சாரத்துல ஆடி பாடி கொண்டாடுறாங்க.
இந்த டீட்டெயில்ஸ்லாம் டிவியில லைவ் பார்க்குற வழக்கம் உள்ளவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். பிரம்மோற்சவம் முதல் நாள்ல ஆந்திர முதலமைச்சர் பெருமாளுக்கு பட்டு வஸ்திரம் எடுத்து வந்து கோயிலுக்கு தராங்க. இது ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற வழக்கம். ஏன்னா திருப்பதியையும் இந்த பிரம்மோற்சவத்தையும் ஆந்திர மக்கள் தங்கள் அடையாளமாவும் பெருமையாவும் நினைக்கிறாங்க. பிரம்மன்னா பிரம்மாண்டம்னு இருந்தாலும் நாமளும் ஈஸியா அந்த வகையில புரிஞ்சுட்டாலும் இந்த பிரம்மோற்சவங்கிற பேருக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அது பிரம்மாவே இறங்கி வந்து இந்த உற்சவத்தை ஆரம்பிச்சு வச்சுதான் நம்பப்படுது. பிரம்மா நடத்திய உற்சவம்ங்கிறதுனால பிரம்மோற்சவம்னு சொல்றாங்க. ஆனா ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸ் இந்த பிரம்மோற்சவம் கிபி 966 ஆண்டிலிருந்து தொடர்ந்து நடந்துட்டு வருதுங்களாம். அதாவது இந்த வருஷம் 1059th வருட பிரம்மோற்சவம். மலைப்பா இருக்கா? ஆமாங்க, திருப்பதியில எல்லாமே பிரம்மாண்டம் தான். மலையப்ப சுவாமி மலைக்க வைக்கிற சுவாமி தானே. பிரம்மோற்சவம் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குதுன்னு இல்லைங்களா? ஒரு சில வருஷங்கள்ல வருஷத்துக்கு 2 தடவை நடக்கும். தெலுங்கு கேலண்டர் படி எந்த வருஷத்துல ஒரு மாசம் அதிகமா வருதோ அந்த வருஷம் 2 பிரம்மோற்சவம். சலக்கட்லா பிரம்மோற்சவம், நவராத்திரி பிரம்மோற்சவம்னு 2 உற்சவங்கள் பிரம்மாண்டமா நடக்குது. இந்த வருஷம்லாம் ஒரே ஒரு உற்சவம், சலக்கட்லா பிரம்மோற்சவம், அது நவராத்திரியில நடக்குது. பிரம்மோற்சவம் பத்தி வேண்டிய அளவு எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்லியாச்சு. இந்த பிரம்மாண்டத்தை கொண்டாட மக்கள் எப்படி வந்து கலந்துக்கிறாங்க, திருமலை திருப்பதி தேவஸ்தானம் எப்படி இதை கண்டக்ட் பண்றாங்கன்னு எல்லாம் நேர பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். திருமலா வந்தாச்சு, சீரியல் லைட் பெருமாள் வரவேற்கிறார். மலையேறி வர்ற வழி பூரா சீரியல் லைட்ஸ் தான். சைட்ல கூட பாருங்க, நைட்ல பார்க்க எவ்வளவு ஜோரா இருக்கும். நாங்க ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மோற்சவம் டைம்ல திருமலைக்கு வந்தோம். டிவியில தான் பார்த்தது. அதனால கூட்டம் இருக்கும், கீழ் திருப்பதியிலிருந்தே டிராபிக் ஜாம் ஆகி நிற்கும், இல்லாட்டியும் கார் பார்க்கிங் கூட இடம் இருக்காதுன்னு எல்லாம் ஒரே கற்பனை. சரி ட்ரை பண்ணலாம், முடியலன்னா திரும்ப போயிடலாம்னு நினைச்சுதான் வந்தோம். பட் பை காட்ஸ் கிரேஸ் நாங்க பயந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஈஸியா வரலாம், மேனேஜபிளா தான் இருக்குன்னு தெரிஞ்சதும் இப்ப வருஷா வருஷம் வர ஆரம்பிச்சிட்டோம். இப்ப திருமலையை ரீச் பண்ணதும் எங்க ஃபர்ஸ்ட் பிளான் பகல் நேரத்துல திருப்பதி கூட்டம் டிராஃபிக்லாம் எப்படி இருக்குன்னு சும்மா ஒரு ரவுண்டு வர்றதுதான். அதுக்கப்புறமா ஃப்ளவர் எக்ஸிபிஷனுக்கு போற உத்தேசம். ரோடு ஃபுல்லா 2 பக்கமும் சீரியல் லைட்ல பல சுவாமி உருவங்கள் செஞ்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நைட்ல பார்க்க எவ்வளவு ஜோரா இருக்கும். ராத்திரி நேரத்துல திருப்பதி எப்படி ஜொலிக்குதுன்னு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். இப்ப பகல் நேரத்துல பாக்குற இதே இடங்கள் ராத்திரியில லைட் டெக்கரேஷன்ஸ்ல கலர்ஃபுல்லா மின்றதா அந்த வீடியோல பாருங்க. அங்கங்க வேட்டு மாடாஸ்டிக் கேலரிஸ்னு போர்டு வச்சிருக்காங்க, கவனிச்சிங்களா? நாமளும் ஃப்ளவர் எக்ஸிபிஷன் முடிச்சுட்டு அந்த மாடாஸ்டிக் கேலரிக்கு தான் போக போறோம்.
இப்போ ஃப்ளவர் எக்ஸிபிஷன்ஸ்க்கு வந்துட்டோம். இந்த எக்ஸிபிஷன் ஒவ்வொரு வருஷமும் பிரம்மோற்சவம் டைம்ல மட்டும் நடத்துறாங்க. இந்த இடம் திருமலால இருந்து பாப்ப விநாசனம் போற ரூட்ல வருது. எக்ஸாக்ட் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஃப்ளவர் எக்ஸிபிஷன் உள்ள நுழைஞ்சதும் ரைட்ல மிக பிரம்மாண்டமான ஏரியால நாம ஆசைப்பட்டு வந்திருக்கிற தீமேட்டிக் ஃப்ளவர் எக்ஸிபிஷன். லெஃப்ட்ல யூஸ்வலான சிலை, பூ யானை இதெல்லாம் இருக்கு. அதோட இந்த பெரிய சிலை வைகுண்டத்திலிருந்து தங்க விமானத்தை பூலோகத்துக்கு எடுத்துட்டு வர்ற கருடன்னு ஒரு பெரிய சிலை வச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஏற்கனவே பர்மனண்டா ஃப்ளவர் கார்டன் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் நவராத்திரி சமயத்துல இந்த எக்ஸிபிஷன் போடுறாங்க. நாங்க போனது அக்டோபர் 1. அதுவே கடைசி 1 or 2 days. பட் அப்பவும் ஃப்ரெஷ்ஷா பூந்தொட்டியை கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அந்த பர்மனன்ட் ஃப்ளவர் கார்டனுக்கு போல இருக்கு. ஃபர்ஸ்ட் நுழையிறப்போ முன்னாடியே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டால் ஒன்று வச்சிருந்தாங்க. முதல்ல நான் அங்கே பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டல. பட் அதுல திருப்பதி திருமலா ஃபாரஸ்டோட மொத்த ஏரியா மாதிரியான டீடைல்ஸ் கொடுத்ததோட அங்க ஃபுல் திருமலாவோட ஒரு மினியேச்சரும் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு பக்கம் மலை ஏறுற வழி, இன்னொரு பக்கம் இறங்குற வழி, நடுவுல நடந்து போற வழி. அதுவே ஒரு நாமம் மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்தையே ஒரு குட்டி ஃபாரஸ்ட் மாதிரி கிரியேட் செஞ்சிருந்தாங்க. நல்ல டிவைன் அட்மாஸ்பியர்ல நாலேஜ் கெயின் பண்ற மாதிரியும் இருந்துச்சு. நான் கெயின் பண்ணேனான்னு கேக்குறீங்களா? எஸ், கொஞ்சம் கொஞ்சம். திருமலா சேஷாச்சலம் ஃபாரஸ்டோட ஒரு பகுதின்னு ஞாபகப்படுத்திக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டால் ஃபுல்லா கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலைன்னு பல ஆர்ட் ஃபார்ம்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதுலயும் குறிப்பா ஒரு கோயில் கட்டுறதுல இருக்கிற விதிகளை ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. மைக்ரோ ஆர்ட் கேலரி. சின்ன அரிசியா கல்லா தெரியல, அதுல ஆர்ட் செஞ்சு வச்சிருக்காங்க. அதுதான் அந்த இடத்துல லாஸ்ட் ஸ்டால். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஆயுர்வேதா, மைக்ரோ ஆர்ட், ஃபோட்டோ எக்ஸிபிஷன் எல்லாம் அந்த இடத்துல இருந்துச்சு. பட் நாங்க வந்தது அதுக்கு இல்லை. ஸோ குவிக்கா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு மெயின் பிக்சருக்கு கிளம்பியாச்சு. இப்போதாங்க எக்ஸைட்டிங்கான ஃப்ளவர் எக்ஸிபிஷனுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கோம். பல இடத்துல ஃப்ளவர் ஷோ நடந்தாலும் இதை மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸிபிஷன் எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த இடம் ஃபுல்லாக பல கதைகள், சாதாரண கதைகள் இல்லை, இதிகாச புராண கதைகளை லைஃப் சைஸில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. எங்களால் முடிஞ்சளவு அதை கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். என்னதான் புராண கதைகள்லாம் சொல்லியிருந்தாலும் இந்த ஈவெண்ட்டுக்கு பேரு ஃப்ளவர் எக்ஸிபிஷன். அந்த பேருக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும்ல. ஸோ திரும்பின பக்கம்லாம் அழகா கலர் கலரான பூக்கள், வண்ணமயமா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு.
அங்கதான் முதல் பொம்மை கண்ணுக்கு பட்டுச்சு. ஆனா கூட்டமா இருக்கிறதால நின்னு பார்க்க முடியல. உள்ள போய் மத்த கதைகளை பார்க்கலாம். ராமர் ஆஞ்சநேயர் மேல அம்பு விடுறாரு. இத பார்த்ததும் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். இது யாரோ யாயாதிங்கிற ராஜாவை காப்பாத்துறதா? ஆஞ்சநேயர் அம்மா அஞ்சனா தேவி கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்த ஆஞ்சநேயர் ராமருக்கு எதிராக போரிட்டாராம். எனக்கு இந்த கதை தெரியாது. உங்க யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதைகளுக்கெல்லாம் லைஃப் சைஸ் பொம்மைகள் வச்சதோட பேக்ரவுண்ட் மியூசிக் லைட்டிங்லாமும் அழகாக லைவ்லியாக பண்ணியிருக்காங்க. இந்த கதைகள்லாம் இருக்கிற பழைய புராண படங்களில் வர்ற பாட்டு பேக்ரவுண்டில் வருதான். பட் தெலுங்குல மட்டுமே போர்ட் வச்சதால கொஞ்சம் புரியலை. தெலுங்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருந்தால் மட்டுமே புரிஞ்சுக்க முடியும். சரி, இந்த கதையை குவிக்காக சொல்லிடுறேன். ராமரை 2-3 கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சீதை சந்தேகப்பட்டாங்களாம். அப்ப ராமர் ஏகபத்தினி விரதன்னு வால்மீகி சீதம்மாவோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணாராம். கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த தடவை இருக்கிற சில கதைகள் நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லை. அவ்வளோ புதுசு. ஆனா இது திருப்பதி திருமலா தேவஸ்தானம் எக்ஸிபிஷனுங்கிறதால கரெக்டாக தான் இருக்கும் இல்லைங்களா? அப்படியே சொக்கி போயிட்டேங்க. அவ்வளோ அழகு. சோ ஸ்வீட். நீ சேஷ்டகளை பார்த்தாலே தெரியுதுல நான் ஓவரா எக்ஸைட் ஆயிட்டேன்னு. நெக்ஸ்ட் சுவாரஸ்யமான கதை இது. பொதுவாக ஒரு சில கதைகள் தவிர மற்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதைகள் தான். சின்ன வயசுல பாட்டி சொன்ன கதைகள். ஆனால் நம்ம அவசரகதியான வாழ்க்கையில் பல கதைகள் மறந்து போயிடுது. இதோ இந்த கதையும் அப்படிதான். அதுவும் 2 கிருஷ்ணர் 2 துலாபாரம்லாம் இருந்ததும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஒரு தடவை போர்டு பார்த்து கேட்டு தெரிஞ்சதும் ஞாபகத்துக்கு வந்துச்சு. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நிகர் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, தூய்மையான அன்பு பக்திக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர் அவர்னு சொல்கிற கதை இது. இந்த கதை ஸ்ரீ கிருஷ்ணலீலைங்கிற பழைய படத்தில் கூட பார்த்துருக்கேன். சிவகுமார், ஜெயலலிதா, ஸ்ரீவித்யா நடித்த படம். அதில் இந்த கதை டீட்டெயில்டாக வரும். ஆர்வம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
கடோத்கஜன் கதை, கல்யாண சமையல் சாதம் சாங்கு 2K கிட்ஸுக்கு கூட தெரியும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் தெரியாதுன்னா பழைய மாயா பஜார் படம் பாருங்க, கண்டிப்பா போர் அடிக்காது, ரொம்பவே ஜாலியா இருக்கும். இது இன்னொரு சாப்பாட்டு ராமன் கதை, பீமசேனன் பகாசுரன் கதை. இந்த கதையெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம், இல்லை மறந்துருக்கலாம். ஆனால் இங்கே இந்த அட்மாஸ்பியரில் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட வேற பார்க்குறப்ப வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இங்கே பெரியவங்களே குழந்தைங்க மாதிரி குதூகலமாக என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே இதை மாதிரி ராமாயண மகாபாரத கதைகள் நிறையவே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கிருஷ்ண பிரியர்களுக்கு இது ஒரு மெகா ட்ரீட். இங்க இருக்கிற அத்தனை கதைகளையும் வீடியோல காட்டினா இதுக்கே 2 பார்ட்ஸ் போட வேண்டி வரும். அதனால இன்னும் சில முக்கியமான கதைகளை மட்டும் பிக்கா பார்த்துட்டு பிரம்மோற்சவம் பார்க்க கிளம்பிடலாம். திரௌபதி சுயம்வரம். இங்க என்ன எது அட்ராக்ட் பண்ணிச்சுன்னா, சும்மா மத்த பொம்மைகளோட இல்லாம தனி அரண்மனை செட்டு போட்டு படு பிரம்மாண்டமா செஞ்சிருக்காங்க. அத போய் பார்க்காட்டி இங்க வந்ததுல அர்த்தமே இல்லைல்ல. ராமாயணம் மகாபாரதம் சினிமாக்கு செட் போட்ட மாதிரி போட்டிருக்காங்க. படு பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஒரு புராண கதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளோ செலவு பண்ணி செட் போட்டு எக்ஸிபிஷன் போடுறதெல்லாம் திருப்பதி திருமலா தேவஸ்தானம் தவிர வேற யாரும் செஞ்சு நான் பார்த்ததில்ல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கவும் வசதியா இருக்கு. இப்பெல்லாம் பாடத்தையே விஷுவலா பார்த்தாதான் ஈஸியா புரியுதுங்கிறப்ப குழந்தைங்க இப்படிலாம் ஒரு லைஃப் சைஸ் பொம்மைகள் வச்சு செட்டிங் போட்டு கதைகளை பார்த்தா நல்லாவே மனசுல பதிஞ்சிடும். இதெல்லாம் ஃபேமிலியோட வர்றதுக்கு செம வர்த்து, பயப்படாம வரலாம். வருஷா வருஷம் ஒரே கதைகளுக்கு செட்டு போடுறது இல்ல, ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்னு ஸ்பெஷல் போடுறாங்க. இந்த அனந்த பத்மநாப சுவாமிலாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க. இந்த பகாசுரன் கதை மாதிரி 1-2 கதைகளும் போன தடவையும் பார்த்தேன். மற்ற எல்லாமே வேற வேற கதைகள். இந்த குருக்ஷேத்திர போர்லாம் நான் இப்பதான் பாக்குறேன். நெக்ஸ்ட் இந்த சுந்தரகாண்டம் சீன். சுரசைங்கிற ராட்சசி வாய்க்குள்ள நுழைஞ்சு அவ வாய மூட்டுறதுக்குள்ள வெளியே வர்ற ஹனுமார். சினிமால மாஸ் சீன்னு சொல்வோம்ல, அத மாதிரி இந்த காட்சிகள்லாம் ஹனுமாருங்கிற ஒரு சூப்பர் ஹீரோவோட மாஸ் சீன்ஸ். சுந்தரகாண்டம் படிக்கிறப்பவே கூஸ் பம்ப்ஸ் வர்ற சீன்ஸ். இந்த அசோகவனத்தை குளித்துறது, சுரசை வாயிலிருந்து வெளியே வர்றதெல்லாம். அதை இங்க இந்த ஒரு சைஸ்ல லைவா பாக்குறப்ப எனக்கு எனக்கு சொல்ல தெரியலீங்க. நீங்களே அனுபவிச்சாதான் உங்களுக்கு அது புரியும். வர்த்துங்க, செம வர்த்து. ராமாயண மகாபாரதத்துல இருக்கிற சூப்பர் மாஸ் சீன்ஸ் எல்லாம் பார்க்கவே செம்ம த்ரில்லிங்கா இருக்கு. இதுக்கெல்லாம் என்ட்ரி ஃபீ கூட எதுவும் இல்லை. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் திருப்பதி கூட்டம், பிரம்மோற்சவம் கூட்டம்னு எல்லாம் நினைச்சு பயப்படாம அழகா பிளான் பண்ணி ஒரு ட்ரிப் வர்றது தான் ரொம்ப முக்கியம். அப்படி வந்தா நிச்சயம் என்ஜாய் செய்வீங்க. நாங்க எப்ப திருப்பதிக்கு போனாலும் இந்த முள்ளகுண்டா கார் பார்க்கிங்ல தான் கார் நிறுத்துவோம். நல்ல பெரிய ஏரியா, அங்கேயே அதிகம் கூட்டம் வராத வாஷ்ரூம்ஸ் கூட இருக்கு. அதனால அங்கேயே காரை நிறுத்திட்டு பக்கத்துல இந்தியா காஃபி ஹவுஸ்ல காஃபி குடிச்சிட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வழியா தரிசனத்துக்கு போவோம். இப்ப மாடவீதி கேலரிக்கு போனோம். நாலு மாடவீதிலையும் சுத்தி கேலரி இருக்கு. கேலரின்னா ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். மினி ஸ்டேடியம் மாதிரி படிப்படியா இருக்கும்.
மக்கள் அங்க உட்காந்து மாட வீதியில நடக்கிறத பார்க்க முடியும். எந்த கேலரியில வேணா போய் உட்காந்துக்கலாம். நாங்க முன்னாடியே தெற்கு மாட வீதியில தான் எப்பவும் உட்காந்துக்கிறது. அதனால சுபதம்ங்கிற இடத்துக்கிட்ட 4:45க்கெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டோம். ஃப்ளவர் எக்ஸிபிஷனுக்கு போய் பல புராண கதைகள்லாம் இப்பதான் பார்த்துட்டு வந்ததால சுபதம்ங்கிற இந்த இடத்துக்கு மேல எப்பவும் இருக்கிற இந்த சிலைய பத்தி பேசாம இருக்க முடியல. தரிசனத்துக்கு போறப்ப கியூல நிக்கிறப்ப இந்த சிலைய கவனிச்சிருக்கீங்களா? இந்த கதை உங்களுக்கு தெரியுமா? ஹாத்திராம் பாவாஜிங்கிற ஒரு அடியவரோட தினமும் வெங்கடேச பெருமாள் தாயங்கட்ட விளையாடினாராம். இந்த கதையை தெலுங்குல சினிமாவா கூட எடுத்திருக்காங்க. நாகார்ஜுனாவும் அனுஷ்காவும் நடிச்சு ஓம் நமோ வெங்கடேசாயான்னு ஒரு படம். இந்த பாவாஜி பத்தின கதை தான் அது. இந்த பாவாஜியோட ஆசிரமம் கூட திருமலால இந்த சுபதம் ஏரியா கிட்டயே இருக்கு. அந்த படத்தை பார்த்திருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பெருமாள் புறப்பாடு நடக்க ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 4:30 மணிலிருந்தே 4 மாடவீதியையும் சுத்தமா தண்ணி ஊத்தி கழுவி விடுறாங்க. வருஷம் பூராவுமே இந்த மாடவீதிகள்ல யாரும் செருப்பு போட்டு நடக்க கூடாதுங்க. அந்த அளவு பெருமாள் ஊர்வலம் வர்ற இந்த மாடவீதிக்கு மரியாதை தராங்க. போற வர்றவங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஃபோட்டோ செல்ஃபின்னு எல்லாம் எடுத்துட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தப்பவே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆரம்பமாயிடுச்சு. அதாவது எல்லா கோயில்லையும் மெயின் புறப்பாடு ஆறதுக்கு முன்ன சேனை முதல்வர் புறப்பாடுன்னு ஒன்று நடக்கும். தட் இஸ் கலோக்கியலாக ஏன் பாஷையில் சொல்லணும்னா விஐபி காருக்கு முன்னாடி போகிற பைலட் வண்டி மாதிரி இந்த சேனை முதல்வர் புறப்பாடு. அது 5:45க்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. படை தளபதி சேனை முதல்வரை தான் அப்படி சொன்னேன். செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு போயிட்டதால திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கான மற்ற ஏற்பாடுகளும் ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கேலரிலாம் ஃபுல் ஆயிடுச்சு. மக்கள் அங்க இங்கன்னு பரவி உட்காரக்கூடாதுன்னு ஒரு கைத்தை கட்டி ரெகுலேட் பண்ணாங்க. மணி 6 ஆயிட்டதால லைட்லாம் போட்டாச்சு. விழா களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. பெருமாள் முன்னால டான்ஸ் ஆடிட்டு வர்ற டீம்லாமும் வரிசையா வந்து அசம்பிள் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. வேடிக்கை பார்க்க உட்கார்ந்து இருக்கிற எங்களுக்கும் ஒரே கொண்டாட்டமா இருந்துச்சு. பெருமாள் புறப்பாடு என்னவோ 7 மணிக்கு மேலதான். ஆனா 6 மணிக்கே இந்த குரூப்லாம் சீக்கிரமா வந்து பொசிஷன்ல நின்னுக்கிறதால அவங்களே போட்டோ எடுத்துக்கிறது ரிஹர்சல் பண்றதுன்னு இருந்தாங்க. அதுலயும் பெருமாள் வேஷம் போட்டவங்க வந்ததும் இன்னும் குஷி ஆயிடுச்சு மக்களுக்கு. அங்க மாட வீதியில கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தவங்கலாம் ரொம்ப ஆசையா பெருமாள் வேஷம் போட்டிருந்தவங்களோட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. பெருமாள் மகாலட்சுமி வேஷம் போட்டிருந்த பொண்ணுங்க முகத்தை பார்க்கணுமே, ஒரு வெக்கம் கலந்த பூரிப்பு, ஒரு செலிபிரிட்டி ஆயிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம். அதெல்லாம் கேலரியில உட்காந்து நான் ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன்.
நேரம் ஆக ஆக விழா சூடு பிடிச்சிட்டு இருந்துச்சு. பெருமாள் வேஷம் போட்ட ட்ரூப் நிறையவே இருந்தாங்க. அவங்கெல்லாம் அவங்க பொசிஷனுக்கு வர்றதுக்காக குறுக்க நெடுக்க போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தா நிஜ சொர்க்கங்கிறது இப்படித்தான் இருக்குமோன்னு கற்பனை செஞ்சிட்டு இருந்தேன். பெருமாள் மகாலட்சுமி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. கூடவே ஆடல் கலைஞர்கள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருக்கு அந்த சூழ்நிலையே. புரட்டாசி மாசம் சாயங்கால நேரங்கிறதால ஒரு மென்மையான குளிர்காத்து வேற. கண்டிப்பா சொர்க்கம் இப்படித்தான் இருக்குமாட்டிருக்கு. மணி 6:30 போலதான் இருக்கும். டிவியில லைவ் ஸ்டார்ட் பண்ண ரொம்பவே டைம் இருக்கு. பட் கேலரி ஃபுல் ஆயிடுச்சு. நாம சீக்கிரம் வந்ததால முன்னாடியே இடம் கிடைச்சிது. சீக்கிரமா பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு கிளம்பிடலாம். லேட் ஆச்சுன்னா பின்னாடி வேற ஏதாச்சும் கேலரியில் உட்காந்துக்கலாம். இங்க இடம் கிடைக்காது. அங்க டிவி வச்சு அதுல SVBC சேனல் ப்ரோக்ராம் ஓடிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, பெருமாள் புறப்பட்டாச்சான்னு பார்த்துட்டு இருந்தேன். பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. டிவியில லைவ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னதும் எல்லாருக்கும் ஒரு பரபரப்பு வந்துருச்சு. கரெக்டா 7 மணிக்கு பெருமாள் புறப்பாடாச்சு. அங்க அவர் கிளம்பியதும் ஃபர்ஸ்ட் 2 யானை வந்துச்சு. அது ரொம்ப நேரம் எங்க முன்னாடி வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் 2 பேர் கரகம் ஆடிட்டு வந்தாங்க. இவ்வளோ பிளான் பண்ணி, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி, இவ்வளோ சீக்கிரமாக இங்கே வந்து உட்காந்து மணிக்கணக்காக காத்திருந்ததெல்லாம் எதுக்கோ அந்த பொன்னான தருணம் இன்னும் சில நொடிகளில் நடக்க போகுது. எல்லாருக்கும் ஒரே பரபரப்பு. இங்கேயும் கோவிந்தா கோவிந்தாங்கிற முழக்கம்தான். அதோ பெருமாள் வந்தாச்சு. ரெட்டை கொடையோட ஒரு சின்ன நுனி கண்ணில் பட்டதுமே ஒரு தனி பரவசம் வந்துருச்சு. வாயில கோவிந்தா கோவிந்தாங்கிற பேரை தவிர வேற என்ன வார்த்தை வரும் சொல்லுங்க. இவ்வளோ நேரம் காத்திருந்தப்ப கூட தோணல. பெருமாள் கண்ணில் பட்டதும் எப்படா எங்க பக்கத்துல வருவாரு, இவ்வளோ நேரம் பண்றாங்களேங்கிற மாதிரி ஒரே தவிப்பு. மாட வீதியில அங்கங்க ஹெச்னு எழுதியிருக்கிற இடமெல்லாம் பெருமாள் நிக்கிற இடம். அங்கெல்லாம் நின்றுதான் வருவாங்க. நாம் டிவியில் பார்க்குறது இந்த மாடவீதி உலாதாங்க. அப்பப்போ கொஞ்சம் டான்ஸ் கோலாட்டம்லாம் காட்டுறாங்க. இப்போ கூட்டத்தை பார்த்தீங்களா? இத்தனை நேரம் இவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அங்கே முன்னாடி நிற்கிறவங்க சாதாரண பொதுமக்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். டிடிடி அஃபிஷியல்ஸ், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், அவங்களோட ஃபேமிலி, செக்யூரிட்டி அஃபிஷியல்ஸ், இல்லை ஏதாவது பெரிய அளவில் ரெக்கமெண்டேஷன்ஸ் வச்சு வர்றவங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மாதிரி மக்கள் நல்லா பாதுகாப்பான இடத்துல நின்று தரிசனம் பண்ணிட்டு இருந்தோம்.
இந்த ஒரு நிமிஷத்துக்கு தாங்க இவ்வளோ பிரயத்தனமோ. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் குதிரை மேலே ஏறி ஜல் ஜல்னு வராரு. காண கோடி கண்கள் வேணும். இது உண்மையிலேயே பிரம்மாண்டம் தான். சிலிர்க்குது. பொதுவாக எப்பவும் எனக்கு இதை மாதிரியான நேரங்களில் ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க பிடிக்காது. நானும் அந்த தெய்வ சக்தியை மட்டும் இருக்கிற ஒரு டிவைன் மொமெண்ட். பட் இப்போ உங்களுக்காக இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ங்கிற ஒரு ஆசையில் தான் இந்த பிரம்மோற்சவம் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ இப்போ உடனடியாக யூஸ் ஆகாட்டியும் உங்களுக்கு அடுத்த வருஷங்களில் யூஸ் ஆகும். பெருமாள் கிராஸ் பண்ணி போனதும் கேலரி திறந்து விடுறாங்க. நாம கலைஞ்சு போகலாம். அதுக்கு அப்புறமா ஷூட் பண்ண லைட் டெக்கரேஷன்ஸ் வீடியோ ஆல்ரெடி தனி வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் பாருங்க. ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும். என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை.